Hello friends, welcome to Kannan Info Tamil. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா வரும் 17ஆம் தேதி இந்திய கடற்படையில் பயன்பாட்டுக்கு வரப்போற 2 ஃப்ரண்ட்லைன் வார்ஷிப்ஸ் மஸ்கான் டாக் லிமிடெட் நிறுவனத்தில இருந்து லான்ச் செய்ய போறாங்க. ப்ராஜெக்ட் 15B திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட சூரத் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பலும் ப்ராஜெக்ட் 17A திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட உதய்கிரி ஃப்ரிகேட்ஸ் ரக போர்க்கப்பலும் லான்ச் செய்யப்பட உள்ளது. இந்த நிகழ்வை இந்திய கடற்படை உள்நாட்டு ஆயுத தயாரிப்புல இது ஒரு மைல்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா லான்ச் செய்யப்பட உள்ள 2 போர்க்கப்பல்களுமே இந்திய கடற்படையில மிக முக்கியமான ரோலை பிளே பண்ணக்கூடிய போர்க்கப்பல்கள். இந்த வீடியோல லான்ச் செய்யப்படும் 2 போர்க்கப்பல்களோட சிறப்பு அம்சங்கள் மற்றும் தாக்கும் திறன் குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. இந்த 2 போர்க்கப்பல்களுமே ஒரு அடுத்த தலைமுறை போர்க்கப்பல்கள். இந்த போர்க்கப்பல்களை டிசைன் செய்தது டைரக்டரேட் ஆஃப் நேவல் டிசைன் அப்படிங்கிற அமைப்பு. இந்த போர்க்கப்பல்களை கட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட 75% பொருட்கள் இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட பொருட்கள். அதனால இந்த போர்க்கப்பலின் கட்டுமானத்தின் மூலம் இந்திய நிறுவனங்கள் பெரும் அளவுல பயனடைஞ்சிருக்காங்க. முதல்ல ப்ராஜெக்ட் 15B திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட சூரத் போர்க்கப்பலை பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த போர்க்கப்பல் ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஸ்டெல்த் கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல். இந்த போர்க்கப்பலை மஸ்கான் டாக் ஷிப் பில்டிங் லிமிடெட் நிறுவனம் உருவாக்கி இருக்காங்க. சூரத் போர்க்கப்பல் ப்ராஜெக்ட் 15B திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட 4வது போர்க்கப்பல். இந்த போர்க்கப்பல் இப்போ இந்திய கடற்படையில் பயன்பாட்டில் உள்ள கொல்கத்தா கிளாஸ் போர்க்கப்பல்களை ரீப்ளேஸ் செய்ய போகுது. சூரத் போர்க்கப்பல் INS விசாகப்பட்டினம் கிளாஸ் வகையை சேர்ந்த போர்க்கப்பல். INS விசாகப்பட்டினம் கிளாஸ் போர்க்கப்பலோட முதல் கப்பலை 2021 வருடம் இந்திய கடற்படையில் கமிஷன் செஞ்சிருக்காங்க. அதற்கு பிறகு முர்முகாவ் மற்றும் இம்பால் அப்படிங்கிற 2 கப்பல்களை லான்ச் செஞ்சிருக்காங்க. இதுல முர்முகாவ் போர்க்கப்பல் 2022 வருடம் இந்திய கடற்படையில் கமிஷன் செய்யப்பட உள்ளது. முர்முகாவ் போர்க்கப்பல் 2024 வருடம் கமிஷன் செய்யப்பட உள்ளது. இப்போ லான்ச் செய்யப்படும் சூரத் போர்க்கப்பல் 2025 வருடம் இந்திய கடற்படையில் கமிஷன் செய்யப்பட உள்ளது. சூரத் போர்க்கப்பலை பிளாக் கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தடாலஜி அப்படிங்கிற ஒரு புதிய வகை கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தடை பயன்படுத்தி உருவாக்கி இருக்காங்க. அதாவது இந்த போர்க்கப்பலோட ஹல்ல 2 பாகங்களா பிரித்து வெவ்வேறு இடங்கள்ல வைத்து ஃபேப்ரிகேட் செய்து பின்பு மஸ்கான் டாக் ஷிப் பில்டிங் லிமிடெடுக்கு கொண்டு வந்து இணைத்து ஒரே கப்பலா உருவாக்குறது. இது போன்ற பிளாக் கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தடாலஜியை முதல்ல இந்தியா இந்த ப்ராஜெக்ட்ல தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. விசாகப்பட்டினம் கிளாஸ் கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல் தான் இந்திய கடற்படையில் உள்ள அதிநவீன போர்க்கப்பல்கள். சூரத் போர்க்கப்பல் 7400 டன் எடை கொண்டது. இந்த போர்க்கப்பலின் நீளம் 163 மீட்டர். இந்த போர்க்கப்பலை இயக்குறதுக்கு 2 ஜோரியா M36E கேஸ் டர்பைன்கள் பயன்படுத்தப்படுது. இந்த போர்க்கப்பல்னால அதிகபட்சமா 56 km/h வேகத்துல பயணிக்க முடியும். சூரத் போர்க்கப்பலால அதிகபட்சமா 7400 கிலோமீட்டர் பயணம் பண்ண முடியும். இந்த கப்பல்னால தொடர்ந்து 45 நாள் கடற்பயணம் செய்ய முடியும். சூரத் போர்க்கப்பல் ஒரு கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பலா இருக்கிறதுனால இந்த போர்க்கப்பல்ல அதிநவீன ரடார்கள் மற்றும் சென்சார்கள் அதிக அளவுல பயன்படுத்தப்பட்டிருக்கும். அதுல குறிப்பா சூரத் போர்க்கப்பல்ல இஸ்ரேல் நாட்டால் உருவாக்கப்பட்ட ELM 2248 MF ஸ்டார் S பேண்ட் AESA ரடார் பொருத்தப்பட்டிருக்கு. அடுத்து பெல் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட RWL 02 LW 06 L பேண்ட் ஏர் சர்ச் ரடார் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த ரடார் மூலமா இந்த கப்பலை நோக்கி வரக்கூடிய ஏரியல் த்ரெட்ஸை டிடெக்ட் செய்ய முடியும். அடுத்து டாடா நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட தெர்மா 6002 X பேண்ட் சர்ஃபேஸ் சர்ச் ரடார் பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த ரடார் மூலமா கடல் பரப்புல இருக்கக்கூடிய எதிரிகளோட போர்க்கப்பல்கள் மற்றும் சிறு படகுகளை கண்டுபிடிக்க முடியும். சூரத் போர்க்கப்பல்ல நீர்மூழ்கி கப்பல்களை கண்டுபிடிப்பதற்கு பாரத் எலக்ட்ரிக்கல் லிமிடெட் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட ஹம்சா NG ஆக்டிவ் பேசிவ் சோனார் சிஸ்டம் இணைக்கப்பட்டிருக்கு. சூரத் போர்க்கப்பல்ல ஆன்டி ஏர் வார்ஃபேர் வேலைகளை செய்வதற்கு 4x8 செல் வெர்டிகல் லான்ச்சர்
லான்ச்சர்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த லான்ச்சர்ல 36 பாரகேட் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த மிசைல்கள்னால 150 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள டார்கெட்ஸை தாக்கி அழிக்க முடியும். அடுத்து ஆன்டி சர்ஃபேஸ் வார்ஃபேர் வேலைகளை செய்வதற்கு 2x8 வெர்டிகல் லான்ச் சிஸ்டம் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த வெர்டிகல் லான்ச் சிஸ்டத்துல இருந்து 16 பிரம்மோஸ் ஆன்டி ஷிப் மிசைல்களை லான்ச் செய்ய முடியும். அடுத்து ஆன்டி சப்மரீன் வார்ஃபேர் வேலைகளை செய்வதற்கு 4 533mm டார்பிடோ டியூப் இந்த கப்பல்ல இருக்கு. அடுத்து இந்த போர்க்கப்பல்ல 2 RBU 6000 ஆன்டி சப்மரீன் ராக்கெட் லான்ச்சர்கள் இணைக்கப்பட்டிருக்கு. சூரத் போர்க்கப்பல்ல ஒரு ஓட்டோ மெலோரா 76mm நேவல் கன் இணைக்கப்பட்டிருக்கு. அடுத்து மிக குறுகிய தூரத்தில் உள்ள எதிரிகளை தாக்குவதற்கு 4 AK-630M க்ளோஸ் இன் வெப்பன் சிஸ்டம் பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த போர்க்கப்பல்ல இருந்து 2 HAL துருவா ஹெலிகாப்டர்கள் இல்லன்னா சீ கிங் ஹெலிகாப்டர்களை இயக்க முடியும். இந்த போர்க்கப்பலோட கேப்பபிலிட்டிஸ் மற்றும் ஆயுதங்களை பார்க்கும் பொழுது இந்த போர்க்கப்பல் ஒரு கடற்பரப்புக்குள் நுழையுது அப்படின்னா ஒரு பெரும் பகுதியை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரும் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. அடுத்து நம்ம பார்க்க போறது ப்ராஜெக்ட் 17A திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட உதய்கிரி பிரிகேட்ஸ் ரக போர்க்கப்பலை பத்தி. இந்த போர்க்கப்பல் ஒரு அதிநவீனமான போர்க்கப்பல். உதய்கிரி போர்க்கப்பல் அதிகமான ஸ்டெல்த் ஃபீச்சர் இருக்கும் வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த போர்க்கப்பலை ரடார்கள்னால கண்டுபிடிப்பது மிக கடினம். ப்ராஜெக்ட் 17A திட்டத்தின் கீழ் 7 போர்க்கப்பல்கள் கட்டப்பட்டு வருது. அதுல 4 போர்க்கப்பல்கள் மஸ்காண்டாக் ஷிப் பில்டிங் லிமிடெட் நிறுவனத்தால் கட்டப்பட்டு வருது. 3 போர்க்கப்பல்கள் கார்டன் ரிச் ஷிப் பில்டிங் இன்ஜினியர் லிமிடெட் நிறுவனத்தால் கட்டப்பட்டு வருது. உதய்கிரி போர்க்கப்பல் நீலகிரி கிளாஸ் வகையை சேர்ந்த போர்க்கப்பல். இந்த போர்க்கப்பல்கள் இப்போ இந்திய கடற்படையில் பயன்பாட்டில் உள்ள சிவாலிக் ரக போர்க்கப்பல்களை ரீப்ளேஸ் செய்ய போகுது. இந்த கப்பல்களை கட்டுவதற்கான ப்ராஜெக்ட் 17A திட்டத்தின் மதிப்பு 45,000 கோடி. இந்த கப்பல்கள் கைடட் மிசைல் பிரிகேட்ஸ் வகை போர்க்கப்பல்கள். உதய்கிரி போர்க்கப்பல் 6670 டன் எடை கொண்டது. இந்த போர்க்கப்பலோட நீளம் 149 மீட்டர். உதய்கிரி போர்க்கப்பலை இயக்குறதுக்கு 2 MAN டீசல் 12V2833D STC இன்ஜின் பயன்படுத்தப்படுது. 2 ஜெனரல் எலக்ட்ரிக்ஸ் LM2500 கேஸ் டர்பைனும் இந்த கப்பலை இயக்குறதுக்கு பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த போர்க்கப்பல்னால 59 km/h வேகத்துல பயணிக்க முடியும். உதய்கிரி போர்க்கப்பல்னால 4200 முதல் 10,200 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பயணம் பண்ண முடியும். உதய்கிரி போர்க்கப்பல்லையும் அதிநவீன ரடார்கள், சோனார் சிஸ்டங்கள் மற்றும் சென்சார்கள் இணைக்கப்பட்டிருக்கு. உதய்கிரி போர்க்கப்பல்ல சூரத் போர்க்கப்பல்ல பயன்படுத்தப்பட்ட அதே ELM 2248 MF ஸ்டார் S band AESA ரடார் சிஸ்டம் இணைக்கப்பட்டிருக்கு. அடுத்து இந்திரா LR-25 L band சர்ஃபேஸ் சர்ச் ரடார் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த சிஸ்டத்தை பயன்படுத்தி கடல் பரப்புல உள்ள போர்க்கப்பல்கள் மற்றும் எதிரிகளின் சிறிய சர்ஃபேஸ் போட்ஸை கண்டுபிடிக்க முடியும். இந்த போர்க்கப்பல்ல நீர்மூழ்கி கப்பல்களை கண்டுபிடிப்பதற்கு பாரத் எலக்ட்ரிக்கல் லிமிடெடால் உருவாக்கப்பட்ட ஹம்சா NG ஆக்டிவ் பாசிவ் சோனார் சிஸ்டம் பயன்படுத்தப்பட்டு வருது. உதய்கிரி போர்க்கப்பலை எதிரிகளோட மிசைல் தாக்குதல்ல இருந்து பாதுகாப்பதற்கு DRDO நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட் சிஸ்டம் பயன்படுத்தப்பட்டு வருது. அடுத்து இந்த கப்பல்ல ஆன்டி ஏர் வார்ஃபேர் வேலைகளை செய்வதற்கு 4x8 செல் வெர்டிகல் லான்ச்சர்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த லான்ச்சர்கள்ல இருந்து 32 பாரக் 8 ER சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்களை லான்ச் செய்ய முடியும். இந்த மிசைல்கள் 150 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட மிசைல். உதய்கிரி கப்பல்ல ஆன்டி சர்ஃபேஸ் ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்வதற்கு 1x8 செல் வெர்டிகல் லான்ச்சர்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த லான்ச்சர்கள்ல 8 பிரம்மோஸ் ஆன்டி ஷிப் மிசைல்களை எடுத்து சென்று லான்ச் செய்ய முடியும். உதய்கிரி போர்க்கப்பல்ல ஆன்டி சப்மரீன் ஆபரேஷன்களை செய்வதற்கு 2 ட்ரிபிள் டார்பிடோ டியூப்ஸ் இணைக்கப்பட்டிருக்கு. அடுத்து 2 RBU 6000 ஆன்டி சப்மரீன் ராக்கெட் லான்ச்சர்களும் இந்த கப்பல்ல இணைக்கப்பட்டிருக்கு. உதய்கிரி போர்க்கப்பல்ல ஒரு ஓட்டோ மெலோரா 76mm நேவல் கன் இணைக்கப்பட்டிருக்கு. இதே கன் சிஸ்டம் தான் சூரத் போர்க்கப்பல்லையும் இணைக்கப்பட்டிருந்தது. அடுத்து 2 AK-630M க்ளோஸ் இன் வெப்பன் சிஸ்டம் இந்த கப்பல்ல இணைக்கப்பட்டிருக்கு. இந்த க்ளோஸ் இன் வெப்பன் சிஸ்டங்களை பயன்படுத்தி குறைவான
குறைவான தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்கி அழிக்க முடியும். இந்த போர்க்கப்பல்ல HAL நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட 2 துருவா ஹெலிகாப்டர்கள் இல்லன்னா 2 சீக்கிங் ஹெலிகாப்டர்களை ஆபரேட் செய்ய முடியும். 2 அதிநவீன போர்க்கப்பல்கள் ஒரே நேரத்துல லான்ச் செய்யப்படுவது மிகவும் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா இது இந்தியன் ஷிப்பில்டிங் இண்டஸ்ட்ரியோட கேப்பபிலிட்டியை காமிக்குது. அது மட்டும் இல்லாம இந்த 2 போர்க்கப்பல்களுமே உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட அதிநவீன போர்க்கப்பல்கள். இந்த கப்பல்கள் லான்ச் செய்யப்பட்டு இந்திய படையில் கூடிய விரைவில் இணைக்கப்படும் பொழுது இந்திய கடற்படையின் வலிமை பல மடங்கு அதிகரிக்கும். வரும் காலங்கள்ல இந்த போர்க்கப்பல்கள் இந்தியாவின் ஆளுமையை இந்திய பெருங்கடல் பகுதியில நிலைநாட்டுவதற்கு பயன்படுத்தப்படும். அதனால இந்தியா இது போன்ற அதிநவீன போர்க்கப்பல்களை அதிக அளவுல உருவாக்கணும் அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம். இந்திய போர்க்கப்பல்களின் உற்பத்தியை அதிகப்படுத்துவதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.